அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கிறிஸ்துமஸ் காலங்கள் தேவன் மனிதனோடு ஒப்புரவான ஒரு காலம். பாவ மனிதனை தன்னோடு இணைத்து கொள்ள அருந்து போன ஒரு தொடர்பை மறுபடியும் உண்டாக்குவதற்காக தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினதுதான் கிறிஸ்துமஸ். விழுந்து போன மனுக்குலத்தை தன்னோடு இணைத்து கொள்ள தடையாயிருந்த பாவத்தை சிலுவையிலே நீக்க தம்முடைய குமாரனை அனுப்பினார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனோடு இணைக்கப்படுகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ இதை விசுவாசிப்பாய் என்றால் தேவன் தம்முடைய குமாரனை நான் கெட்டு போகாமல் நான் ரட்சிக்கப்படுவதற்காக, நான் பரலோகத்திற்கு போவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் நிச்சயமாய் இன்றைக்கே நீ தேவனோடு இணைக்கப்படுவாய். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது மனிதன் தேவனோடு இணைக்கப்பட்டது. அதுதான் இயேசுவின் பிறப்பினால் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம். இந்த கிறிஸ்துமஸ் நீர் கொடுப்பது என்பது தேவன் மட்டும் கொடுத்து கொண்டே இருப்பதல்ல, அவரை நேசிக்கிற நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஒரு காலம்தான் இந்த கிறிஸ்துமஸ். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர் பண்டிகை கொண்டாடும் பொழுது நெகேமியா சொன்னான், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஷேரிங் யுவர் சர்ப்ளஸ் வித் த ஹெல்ப்லெஸ். அவர்களுக்கு நாம் அநேக உதவிகளை செய்கிறோம். இந்த காலங்களில் அநேகர் முதியோர் இல்லத்திலே உடைகளை கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களுக்கு விசேஷ உணவு கொடுக்கும்படி செய்கிறார்கள், ஆடைகள் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் காலங்களில் செய்வதற்கு காரணம் என்ன என்றால், தேவன் நமக்கு ஒரு சொல்லி முடியாத ஒரு ஈவை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:15 அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஈவு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த நோக்கம் என்ன? இயேசுவை நமக்கு கொடுத்த நோக்கம் என்ன? தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி உள்ள மக்கள், நம் தெருவில் உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த கிறிஸ்துவை கொடுப்பது யார்? அவரை பற்றி சொல்லுவது யார்?
அவர் உங்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. அன்பினால் வந்து நீங்கள் நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை அவர்களுக்கு சொல்லுவது யார்? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் தான் அதை செய்ய வேண்டும். மெய்ப்பொருள் இயேசுவை கண்ட பின்பு அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். சகோதரனே, இன்றைக்கு நமக்கு இது ஒரு கடமை அல்ல, ஒரு பாரம் அல்ல, ஒரு சந்தோஷம். நான் இயேசுவை இன்னொருவருக்கு சொல்லியிருக்கிறேன் என்பது மிகுந்த சந்தோஷம். எங்கள் ஊரில் வக்கீல்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வக்கீல்கள் ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் காலங்களில் அவர்கள் தங்களோடு தொழில் புரிகிற புற மதஸ்தரை அழைப்பார்கள். அவர்களை ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் வைத்து அவர்களுக்கு சில விளையாட்டுகள் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு இது முடியும் பொழுதும் ஒரு சிறு செய்தியை அவர்களுக்கு கொடுப்பார்கள். கடைசியில் ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு தேவன் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற காரணத்தை விளக்கி சொல்லுவார்கள். தங்கள் தொழிலிலும் இயேசுவை காட்ட முடியும், மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக காண்பிக்கிறார்கள். இது நமக்கு ஒரு சவால். நான் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறேன்? என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இயேசுவை கொடுக்கிறேனா? அந்த ஒரு கேள்வியை நாம் கேட்டால் நாம் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் என்பது ஒரு கொடுக்கும் காலம், இஸ் a சீசன் ஆஃப் கிவிங். அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆகவே இன்றைக்கு நான் அதை செய்யவில்லை என்றால் இனிமேலாவது நான் அதை செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ், அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டையிலே சுவிசேஷம் உள்ளதாக பார்த்து கொடுக்கலாம், அல்லது நீங்களாகவே அச்சிட்டும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவை நாம் அவர்களுக்கு கொடுப்பதினால் அவர்களை பாதாள வல்லமைக்கு தப்புவிக்கிறோம். கெட்டுப்போகிற ஒரு பாவியை அவன் திரும்ப பண்ணுகிறவன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதை செய்வதற்கு ஏற்ற காலம் இந்த கிறிஸ்மஸ் தான். இரண்டாவதாக, கிறிஸ்மஸ் என்பது ஒரு மன்னிக்கும் காலம். ஏதேனில் தனக்கு விரோதமாக சாத்தானை தெரிந்து கொண்ட மனிதனை தேவன் துரத்திவிட்டார். தேவனுடைய கட்டளையை புறக்கணித்து சாத்தானை தெரிந்து கொண்டு அவனுடைய கட்டளையின்படி தேவன் விலக்கின அந்த கனியை ஏவாள் பறித்து அவளும் ஆதாமும் சாப்பிட்டதினால் சாபத்திற்குள்ளாகி அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இயேசு வரவில்லை என்றால் இந்த பாவம் ஒரு நாளும் மன்னிக்கப்படவே முடியாது. என்னதான் பலிகள் செலுத்தினாலும், காளையையோ ஆடு கெடாக்களையோ செலுத்தினாலும் அந்த பாவம் போகவே போகாது. இயேசு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அந்த இரத்தத்தினால் மட்டுமே பாவங்கள் போகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை
சுத்திகரிக்கும். ஆகவே அந்த இயேசுவானவரை கொடுத்ததின் நோக்கம், நான் பாவத்திலிருந்து விடுபடும் பொழுது பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலை ஆகிறேன். அதனால்தான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மன்னிப்பு. தேவன் தனக்கு விரோதமாய் பாவம் செய்த மனிதனை மன்னித்து அவனை தம்மோடு வைத்து கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வழியை கொடுத்ததுதான் இந்த கிறிஸ்மஸ் காலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீர் இன்னும் விசுவாசித்து ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீர் இன்னும் தேவனுக்கு புறம்பாகத்தான் இருக்கிறீர். தேவனுடைய அன்பிற்குள் நீர் இன்னும் வரவில்லை. இன்றைக்கு நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். கிறிஸ்மஸ் என் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு பிறந்த காலம் ஆகியால் கிறிஸ்மஸ் காலங்களில் நானும் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். மன்னிப்பினால் எவ்வளவு மேன்மை என்று சொல்ல முடியும். காரி டென் பூம் என்று ஒரு பெண், அவள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் யூதர்களை தன் வீட்டில் ஒளித்து வைத்து காப்பாற்றினாள். ஒரு நாளில் கண்டுபிடிக்கப்பட்டாள். அவளும் அவள் சகோதரியும் ரேவன்ஸ்பர்க் எனும் ஒரு கொடிய கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைக்கப்பட்டார்கள். முகாமில் அது கொடூரமான ஒன்று. மனிதர்களாகவே கைதிகளை அவர்கள் நடத்தவில்லை. மிருகங்களைப் போல, உயிரற்ற கற்களைப் போல அவர்களை உதைக்கவும் அடிக்கவும் மிதிக்கவும் செய்தார்கள். இந்த காரி டென் பூமும் அவளுடைய சகோதரியும் மிகவும் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அவள் சகோதரி பெட்சி அவள் இறந்து போனாள். அநேக நாட்களுக்கு பின்னதாக யுத்தம் ஓயும் பொழுது இந்த காரி டென் பூம் விடுதலையாகி சுவிசேஷம் அறிவிக்க அந்த ஜெர்மனிக்கு போனாள். அவள் மன்னிப்பை பற்றி பேசிவிட்டு அவள் சொன்னாள், நான் இந்த ரேவன்ஸ்பர்கில் நான் சிறை கைதியாய் இருந்த பொழுது எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை மன்னிக்கிறேன் என்றாள். யாரெல்லாம் இந்த மன்னிப்பின் ஆசீர்வாதம் வேண்டுமோ வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு நீண்ட கியூ இருந்தது. அதில் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இந்த காரிக்கு இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறனே என்று சொல்லி அவள் மனதில் ஒரு பொறி தட்டியது. அவன் வந்தான். கடைசியாக அவன் வந்து அவன் சொன்னான், நீங்கள் ரேவன்ஸ்பர்கில் இருக்கும்போது நான் அங்கே ஒரு காவலாளியாய் இருந்தேன். உங்களை துன்பப்படுத்தினதும் நான் தான். என்னை மன்னிப்பீர்களா என்று சொல்லி தன் கையை நீட்டினான். காரி டென் பூமுக்கு அவர்கள் இவர்களை உதைத்ததும் நிர்வாணம் ஆக்கினதும் அவர்களை சித்திரவதை செய்து அவமானப்படுத்தினதும் அப்படியே மனதிற்குள் வர வர இவனை பார்த்தவுடன் எண்ணங்கள் கொந்தளித்தது. ஆனால் அதே நேரம் அவளுடைய இருதயத்திலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு சிலுவையில் சொன்ன
அந்த வாக்கியம் நினைவிற்கு வரவே என் இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார், நான் அவரை அறிவிக்கிறேன், நான் இவனை மன்னிக்கவில்லை என்றால் என் இயேசுவை நானும் சிலுவையில் அறைகிறேனே என்று சொல்லி இந்த மனிதனிடத்தில், சகோதரனே நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னாள். அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய தேவ சமாதானம். மன்னிப்பின் மாண்பு என்னவென்றால், மன்னிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்துவிட்டேன் என்கிற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மன்னிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தேவன் ஏதேனில் நடந்ததை மன்னித்து அதே சபிக்கப்பட்ட பூமிக்கு தன் குமாரனை அனுப்பி மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுறோம். நான் என்ன மன்னித்தால் எனக்கு மன்னியும், நான் மன்னிக்கவில்லை என்றால் என்னை தண்டியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு தடவை கர்த்தருடைய ஜெபம் சொல்லும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுகிறோம். பயங்கரமான ஒரு பொருத்தனை. சகோதரனே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நேர் மன்னியும், உமக்குள் ஒரு தெய்வீக சமாதானம் நிச்சயம் வரும். கடைசியாக கிறிஸ்மஸ் ஒரு பாடலின் காலம். இட்ஸ் a season of singing. இயேசுவை கைகளில் ஏந்தின சிமியோன் பாடினான். இயேசுவை கற்பம் தரித்த மரியாள் பாடினாள். அவரை அறிவித்த தூதர்கள் அவர்கள் பாடினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்கள். நாமும் இதே பாடலை ஒவ்வொரு ஆண்டும் நாம் பாடுகிறோம். ஏன் பாடுகிறோம்? அது இயேசு எனக்காக பிறந்ததின் சந்தோஷத்தால் பாடுகிறோம். அவர் நமக்கு செய்ய போகிறவர்களை நினைத்து சந்தோஷத்தால் பாடுகிறோம். எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவார், நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது என்னை அழைத்து செல்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பினால் நான் சந்தோஷப்பட்டு நான் பாடல்கள் பாடுகிறேன். ஆலயங்களில் பாடுகிறோம், கேரல் சர்வீஸ், வீடுகளில் பாடுகிறோம். அநேக நேரங்களில் குழுக்களாக சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று பாடல்கள் பாடுகிறார்கள், கேரல் ரவுண்ட்ஸ். ஆனால் இந்த கேரல் ரவுண்ட்ஸின் ஆரம்ப நோக்கம் இன்றைக்கு மாறிவிட்டது. அந்த முதலாம் உலகப் போரிலே இங்கிலாந்தில் அநேக வாலிபர்கள் அவர்கள் இராணுவத்தில் சேர்ந்து மரித்து போனார்கள். அந்த வீடுகளில் எல்லாம் ஒரு சோகம், ஒரு துக்கம் இருந்தது. அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை கட்டி அந்த வீடுகளில் தொங்க விட்டார்கள். எங்கள் வீட்டில் ஒரு மகன் நாட்டிற்காய் மரித்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக ஒரு நட்சத்திரத்தை விட்டார்கள். அவர் சன் ஹேஸ் டைட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்றதுக்காக. இவங்க ரொம்ப சோகமாக இருக்கிறத ஒரு திருச்சபையில் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, லெட்ஸ் என்கரேஜ் தீஸ் பீப்புள், இவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாடற் குழு மாதிரி அவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. கிறிஸ்மஸ் காலங்கள் அவங்க
இந்த நட்சத்திரம் கட்டியிருந்த வீடுகளுக்கு சென்று கேரல்ஸ் பாடி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவர்கள் இவர்களை ஆறுதல் படுத்த பாடினார்கள். அதுதான் கேரல் ரவுண்ட்ஸ். துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண அவர்கள் பாடினார்கள். இன்றைக்கு நோக்கம் மாறி இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியம் தெரிகிறது. கேரல் ரவுண்ட்ஸ் எங்கள் வீட்டிற்கு வந்தால் நான் நிச்சயமாய் சந்தோஷப்படுகிறேன். எத்தனை குழுக்கள் வந்தாலும் நமக்கு சந்தோஷம். காரணம் என்ன? தேவ தூதர்கள் மெய்ப்பருக்கு பாடலின் மூலமாக அந்த இயேசுவை அறிவித்தது போல் இவர்களும் அறிவிக்கிறார்கள். எனக்கு இயேசுவை பற்றி எத்தனை முறை எத்தனை பேர் சொன்னாலும் சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை அவர்கள் பாடல் எனக்கு தருகிறது. ஆகவே சந்தோஷமாய் நானும் அவர்களோடும் சேர்ந்து பாடுகிறேன். சகோதரனே, இது உம்முடைய அனுபவமாய் இருக்கட்டும். எங்கு கிறிஸ்மஸ் பாடல் பாடினாலும் தேவன் உமக்காக பரலோகத்தை விட்டு பூமியிலே வந்ததை நினைத்தருளும். நினைத்து அவருக்காக சந்தோஷப்பட்டு, அவர் தரும் இரட்சிப்பிற்காக சந்தோஷப்பட்டு பாடல்களை பாடும். ஆண்டவர் இந்த நாட்களில் பாடல் பாடும் பொழுது பிதாவானவர் பிரியப்படுகிறார். அவருடைய குமாரனை பிறப்பை நாம் ஏற்றுக்கொண்டு பாடுவதால் பிதாவானவர் சந்தோஷப்படுகிறார். உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நிறைவாய் இருப்பதாக. இயேசு நாமத்திலே உங்களுக்கு எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அந்த சமாதானமும் சந்தோஷமும் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் ஆளுகை செய்வதாக. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் உம்முடைய குமாரனை கொடுத்தது போல் நாங்களும் வசதியற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி நாங்கள் சந்தோஷப்படவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னித்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாகுதலின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். அந்த சந்தோஷத்தினால் எங்கள் உள்ளங்கள் நிரம்பும் பொழுது நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் கேட்டு எங்கள் மேல் பிரியமாயிருப்பீராக. மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்றீர். நாங்கள் பாடும் பொழுது எங்கள் மேலும் அந்த பிரியம் உண்டாகி எங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.